வணக்கம் நண்பர்களே. இளையராஜா மீண்டும் ஒரு காப்பிரைட் சார்ந்த ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு. இப்போ என்னட்டா ஒரு குட் பேட் அக்லி, இப்போ அஜித்தோட படம் சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த படத்தில் இளையராஜாவோட பாடல்களை வரியிலேருந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை இவர்கிட்ட முறையாக அனுமதி வாங்காமல் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி என்னோடய பாடல்கள் வரிகளை பயன்படுத்திருக்கீங்க, அதனால் எனக்கு ₹5 கோடி நஷ்டஈடு கொடுக்கணுன்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. உடனே பலரும் கேள்வி கேட்குறாங்க, இது என்ன இது இளையராஜா இந்த அளவுக்கு காசு பணம் அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் நஷ்டஈடு கேட்டுக்கிருக்காரு, காப்பி ரேட்டு அது இது இஷ்யூ பண்ணியிருக்காரு அப்படி இப்படிலாம் இருக்காங்க. இது இளையராஜா ஏதோ அவரோட தனிப்பட்ட இதுக்காக கேட்குறாரு அப்படின்னு கிடையாது, அல்லது அவர் சட்ட விதிமுறைக்கு முரண்பட்டு கேட்குறாருன்னு கிடையாதுங்க. எப்போயுமே இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு படைப்புங்கிற ஒரு இதுக்குள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாடலில் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடலை பாடியவர் எல்லாருக்குமே அதில் பங்களிப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பாடல் வெளியாகுதுனாலே அது ஒரு விற்பனை சார்ந்த ஒரு விஷயந்தான். அந்த பாடலை வேறு யாராவது இதே மாதிரி வியாபாரம் சார்ந்த ஒரு விற்பனை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த பாடலை உருவாக்கியவர்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இதுதான் காப்பிரைட் சட்டம் சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பே தனியாக இருக்குது. அவங்களே அங்கங்கே பயன்படுத்துகிறதுலாம் வாங்கி இவங்களுக்கு பிரித்து கொடுக்குற இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இளையராஜா ஏன்டா இப்போ இளையராஜாவோட பாடலை குட் பேட் அக்லியில் பயன்படுத்துகிறாங்கன்னா, குட் பேட் அக்லி படம் ஒரு வியாபார ரீதியில் உருவாக்கப்பட்ட படம். அது அதுலேருந்து வருமானம் தான் சம்பாதிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கான வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த சம்பாத்தியத்துக்கு இவரோட பாடல் வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் கேட்குறாரு, அதுக்கான அமௌண்ட்டை தான் கேட்குறாரு. அது சட்ட ரீதியில் செல்லுபடியாகக்கூடாது. உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன்னா, இந்த புகைப்படங்கள்லாம் அந்த இணையத்துலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே நேரம் நிறையா இணையத்தில் புகைப்படங்கள் விற்பனை செய்கிறதுக்குனே நிறையா தளங்கள்லாம் இருக்குது. அந்த இதில் நிறைய புகைப்பட நிபுணர்கள் அவங்க விதவிதமான புகைப்படங்கள் எடுப்பாங்க. சில நேரம் கேரக்டர்களை வச்சே ஒரு அலுவலகம் அல்லது ஒரு குழந்தைகள் வீடு இந்த மாதிரிலாம் நிறையா புகைப்படங்கள்லாம் எடுத்து அதில் காட்சிக்கு வச்சு அதை விற்பனைக்கு கொண்டு போவாங்க. அதை விளம்பர நிறுவனங்கள் அவங்களோட விளம்பரங்களுக்கு ஏதாவது பத்திரிகை விளம்பரங்கள் அதற்கெல்லாம் பயன்படுத்துகிறக்காக அந்த ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ அந்த புகைப்பட எடுத்தவங்க அந்த அந்த சைட்டு எல்லாத்துக்குமே அதுக்குரிய ராயல்ட்டி தொகையை கட்டி அதை முறையாக அதை வாங்கி தான் பயன்படுத்தணும். அப்படி முறையாக வாங்கி பயன்படுத்தாமல் திருட்டுத்தனமாக பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிய வந்துச்சுன்னா அவங்க உடனே அவங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் இவங்க ஃபைன் கட்டி ஆகணும். இதுதான் ரூல்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்படம் எடுக்கிறவங்களே இந்த கேரக்டரை அவங்களாட்டி இஷ்டத்துக்கு எடுத்துட முடியாது. அதில் ஒரு 4-5 கேரக்டர் வர்றதுன்னு வச்சுக்கோங்க அந்த புகைப்படத்தில். அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே இவங்க உறுதிமொழி வாங்கணும். என்னை புகைப்படம் எடுக்கிறதுக்கு நான் அனுமதி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி கடிதம் அதெல்லாம் இணைத்தால் தான் அந்த புகைப்படமே செல்லுபடியாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த காப்பிரைட்டுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதன்படி தான் இளையராஜா அப்பப்போ அவரோட பாடல்களை வியாபாரத்துக்காக திரைப்படங்களிலோ வேறு வகைகளே பயன்படுத்தும் போது அங்கேயெல்லாம் கேள்வி எழுப்புறாரு. இந்த காப்பிரைட் சம்மந்தமாக கேள்வி எழுப்புறதே வெளிநாடுகளில் பல காலமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் சமீப காலங்களில் தான் அதெல்லாம் பேசப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இணையதளங்கள் இதெல்லாம் நிறையா வந்துருச்சு. நிறையா இடங்களில் வியாபார ரீதியாக பயன்படுத்துறதுன்னு வர்றப்போ அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை இவங்க கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்டா இவங்க படைப்பாளிகள், படைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை கேட்கிறாரு. அந்த அங்கீகாரம் முறையாக கிடைக்காதப்போ அது நஷ்டஈடு மாதிரி நோட்டீஸாக அனுப்பி கேட்குறாங்க. அதனால் இளையராஜா கேட்குறான்னா, இளையராஜா அவர் உறுத்தா கேட்குறாரு. அவர் நான் பண்ணுற என்னோடய படைப்பின் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது, என்னோடய படைப்பை நீ தவறாக பயன்படுத்த அப்படிங்கிறனால அவர் கேட்குறாரு. அதனால் அது தவறே கிடையாது. அவருக்கான அந்த குட் பேட் அக்லி படமே அந்த படத்தோட நிறுவனம் இளையராஜாவோட பேசணும், பேசி ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணணுமே ஒழிய, இல்லாட்டா கோர்ட்டுக்கு போனால் இளையராஜாவோட வாதம் தான் செல்லுபடியாகும். ஏற்கனவே தனுஷ், நயன்தாரா அவங்க இஷ்யூலே பார்த்துருக்கோம். அந்த இடத்துல கூட தனுஷ் ஏதோ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அங்கே கோர்ட் என்ன சொல்லிச்சு, நயன்தாரா பண்ணதான் தப்புன்னு சொல்லிச்சு. அதுதாங்க காப்பிரைட் சட்டம்ங்கிறது. அதனால் காப்பிரைட் சட்டப்படி தான் இளையராஜா கிளைம் பண்ணுறாரு. இளையராஜா கிளைம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. என்னடா இவ்வளோ எதிர்பார்க்குற அவ்வளோ எதிர்பார்க்க அப்படிலாம் நீங்கள் படைப்பாளி, அவரோட படைப்பு அவர் இசை தான் அவரோட தொழில்ங்கிறது. அதனால் அவர் அந்த படைப்பு சார்ந்து கேட்குறது யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது. நான் இளையராஜாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். நன்றி, வணக்கம்.